வேத புத்தகத்தில் யாரை குறித்து தியானிக்கிறோமோ அவர் மேலே இருக்கிற அந்த கிருபை, அந்த அபிஷேகம் நம்ம மேலே என்ன பண்ணோம், கடந்து வந்துடும். இன்னைக்கு குறிப்பாக சில பாடல்களை பாடினேன் நான். ஏன்னா இன்றைக்கி வசனம் போதிக்கிறதுனால இந்த பாடல்களை நான் பாடினேன். எசேக்கியா இதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 1 வாசிங்க. அந்நாட்களில் மைக்கில் படிங்க, சவுண்டில் படிங்க, கேட்கணும் சவுண்ட் ஆன்லைனில். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்போது ஏசாயாவுக்கு உண்டான வார்த்தையாவது, கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு யாகையாய் இறங்கின சாயை 10 பாகையாய் பின்னிட்டு திரும்புவேன் என்றார். போதும் பாருங்க. இந்த எசேக்கியா ராஜா அவர் எருசலேமிலே தலைநகராக கொண்டு யூதாவின் ராஜாவிலே செம்மையானதை செய்தான் என்று சொல்லி பார்த்தோம். இப்படி செம்மையானவர்களை செய்த இந்த எசேக்கியா ஒரு சில காரணங்களை முன்னிட்டு வியாதிப்படுகிறவனாக இருக்கிறான். அவன் ஏன் வியாதிப்படுகிறான் என்பதை நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். அப்போது இந்த இடத்துல அவன் வியாதிப்படுகிறவனாக இருக்கிறான். வியாதிப்படுகிறவனாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், கர்த்தரை நோக்கி அவன் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே இருக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ பிழைக்க மாட்டீர், நீ என்ன பண்ணுவீர், மரித்து போவீர், ஆகவே உன் காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான், மிகவும் அழுதான். கர்த்தர் உடனே அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறார், 15 ஆண்டுகள் என்ன பண்ணுறாரு, கூட்டி தருகிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இங்கே மாத்திரமல்ல, அவன் ஏன் இப்படியாய் ஆனா அப்படி என்று சொல்லும்போது 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் நினைக்கிறேன், படிங்க. 2 நாளாகமும் 32 24. அப்பொழுது கர்த்தர் 24 25 29வது வசனமா? 24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல், சொல்லுங்க, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்காமல் மனமேட்டிமையான் ஆகையால் அவன் மேலும் மனமேட்டின்மையானான். சொல்லுங்க, மனமேட்டிமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் இருக்கிறாங்க.
இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க வந்து என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எசேக்கியா வந்து தேவனிடத்தில் நன்மையை அனுபவிச்சான். ஆனால் அந்த உபகாரத்துக்கு தக்கதாய் அவன் நடக்கலை. அவன் உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள மனமேட்டின்மை வந்துச்சு. அவனுக்குள்ள என்ன வந்துச்சுங்க, மனமேட்டின்மை. மனமேட்டின்மையினாலே அவன் என்ன பண்ணான், பிசாசுக்கும் வியாதிக்கும் தன் வாசலை என்ன பண்ணான், திறந்து கொடுத்தான். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அவன் வந்து பிசாசு வந்து என்ன பண்ணா, வானத்துக்கு ஏறுவேன், அவருக்கு ஒப்பாகுவேன், அவருக்கு ஒப்பான ஒரு சிங்காசனத்தை உண்டாப்பேன் என்று மனமேட்டின்மை ஆனான் பாரு. அவன் மேலேருந்து கீழே கட்ட தள்ளினார். அதே மாதிரி தானியேல் காலத்திலையும் அந்த தரேயு ராஜா ஒரு பெரிய என்ன பண்ண, ஒரு மனமேட்டின்மை என்ன பண்ணுது, உண்டானது. அவன் புள்ளை போல என்ன பண்ணான், மாடுகளை தின்கிறது போல, அவன் கால்நடையை போல என்ன பண்ணான், மாறினான். ஆகவே பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஜனங்களில் வாழ்க்கையில் ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வர வேண்டும்னா, நான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் மனமேட்டின்மைக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. ப்ரௌடு, மனமேட்டின்மை, நான் என்று சொல்லி நம்ம மேட்டின்மையான காரியங்களை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எனக்கு தெரியாத எதுவும் கிடையாது, நீ உன் வேலையை பாரு, எனக்கு வந்து நீ புத்தி சொல்ல வந்துட்டியா, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஒன்றும் வரணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. இப்படி படிப்பை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, சொந்தக்காரங்களை கொடுத்து, வேலையை கொடுத்து, எனக்கு யாரும் தேவையில்லைங்க, எனக்கு எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு வந்து மேட்டின்மை வந்து என்ன பண்ணோம் வருவது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிசாசுக்கும் வியாதிக்கும் வாழ்க்கையை என்ன பண்ணுறோம், திறந்து கொடுக்குறோம். கர்த்தர் வியாதியை தருகிறவர் அல்ல, கர்த்தர் சுகமாக்குறவர். ஆனால் மனுஷன் வந்து எப்போது தன் மனமேட்டின்மையை திறந்து கொடுக்குறானோ அப்போது அவன் வாழ்க்கையில் டிசார்டருக்கு என்ன பண்ணுது, பலவிதமான அழிவுக்கு என்ன பண்ணுறான், வாசலை திறந்து கொடுக்குறான்னு அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, தன்னைத்தான் தாழ்த்துகிறவனாக இருக்க வேண்டும், தன்னைத்தான் என்ன பண்ணக்கூடாது, உயர்த்துகிறவனாக இருக்கக்கூடாது. யாக்கோபுல சொல்றார், அந்த வசனத்தை யாராவது கொஞ்சம் படிங்க. யாக்கோபு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தாழ்மையானவைகளை சிந்திங்கள், மேட்டின்மையானவைகளை என்ன பண்ணாதீங்க, சிந்தியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றார். 1 பேதுருல சொல்றார், நீங்க என்ன பண்ணுங்க, வாசிங்க அந்த வசனம் தான் கொஞ்சம். யாக்கோபு நீங்களே எடுங்களேன். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களா இருக்க. மனமேட்டின்மைக்கு இன்னொரு அர்த்தம் என்னதுங்க, பெருமை, ப்ரௌடு. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமா, ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனிடத்தில் சேருங்கள், அப்போ உங்களிடத்தில் உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென். 11 சொல்லு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை எடுத்து பாருங்க, பேதுரு மூணாம் வசனம், 5:3 5:5 1 பேதுரு 5:5
அந்தபடி இளைஞரே, ஆ. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆ. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, மனத்தாழ்மையை. அணிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு சொல்லுது, மனத்தாழ்மையை என்ன பண்ணுங்க? அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே ஏற்ற காலத்து தேவன் உங்களை உயர்த்து முடிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலையும் பார்க்கலாம். பெருமையா இருக்காதீங்க, பெருமையா இருக்காதீங்க. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில புதிய ஏற்பாடாகணும் பழைய ஏற்பாடாகட்டும், இந்த ஒரு காரியம் மனுஷனுக்கு இந்த மனது முழுசா இன்னும் பண்ணல, ரட்சிக்கப்படல. மனது மறுரூபமாயினே இருக்குது. மனம் திரும்பி கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, மனம் திரும்பி கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு மனம் திரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்ததை சுதந்திரிக்கணும்னா மனம் திரும்பணும். இந்த மனம் திரும்புறதுக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் என்னதுங்க? பெருமை, இந்த மனமேட்டின்மை. இந்த பெருமையும் மனமேட்டின்மையும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. சொல்லுங்க, இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு நம்ம எப்போதுமே இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களா. தாழ்மை என்னன்னா ப்ரௌட் இல்லாமல், மனமேட்டின்மை இல்லாமல், மனத்தாழ்மை. சொல்லுங்க, மனதில் தாழ்மை இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ சில பேர் கணிறது கிடையாது, சில ட்ரெஸ்ஸில் தாழ்மை கிடையாது. மனதளவில் நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். இப்படி தாழ்த்தணும்னா நிச்சயம் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில மனமேட்டின்மை வராது. சொல்லுங்க, மனமேட்டின்மை வராது. எப்பெல்லாம் மனமேட்டின்மை வருதோ அப்பெல்லாம் தேவன் என்ன பண்ண மாட்டார்? செயல்பட மாட்டார். எப்பெல்லாம் தேவனே நீங்க தான் எனக்கு எல்லாம், நான் ஒன்றும் இல்லை, நீங்க தான் என்னால் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதுதான் என்னதுங்க? ரெக்கக்னைஸ் பண்ணுறது. தேவன் இல்லாமல் தாழ்மை என்பது. தேவனை அண்டிக் கொள்வது தாழ்மை. தேவன் வேணாம், நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னதுங்க? பெருமை. இப்போ இந்த காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் அவனுக்கு மனமேட்டின்மை வந்துச்சு பாருங்க. மனமேட்டின்மை வந்துடுச்சு பாருங்க. மனமேட்டின்மை வந்ததுனால அவன் வியாதிக்கு இடம் கொடுத்துட்டான். இவனுக்கே தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு? தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி அனுப்பி, எப்பா உங்கள் வீட்டுக்காரங்களாம் ஒழுங்குபடுத்து, நீ என்ன பண்ண மாட்ட? பிழைக்க மாட்ட அப்படின்னு சொன்னோன்னும் இப்போ இவன் என்ன பண்ணுறான்? தேவனை நோக்கி என்ன பண்ணுறான்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். சரிங்க, இன்னும் இந்த இடத்துல பாருங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை திரும்ப பார்க்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். பாருங்க, வியாதி எப்போதுமே மரணத்துக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். வியாதி நல்லதல்ல. சொல்லுங்க, வியாதி என்னதுங்க? நல்லதல்ல. வியாதி பிசாசினாலே வருகிற ஒன்று. எப்படி பாவத்தை எதிர்த்து நிற்கிறோமோ, பாவத்தை செய்யக்கூடாது என்பது இருக்கிறோமோ, அதே போல வியாதிக்கும் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது மரணத்தை கொண்டு நிறுத்துறோம். அதனால ஒரு நாள் என்ன பண்ணுங்க? பாவத்தை வெறுக்கிறத போல வியாதியை வெறுங்க. சில பேர் வியாதியை விரும்புவோம். ஏன் தெரியுமா? நான் படுத்துக்கினேன், நான் எல்லாம் உடம்பு சரியில்லை சொன்னால் எனக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆப்பிள் வாங்கி வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பிரெட்டு வாங்கி வந்து கொடுப்பாங்க. என்னை வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சரி, அவள் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாப்பா, அவளை வேலை வாங்காத, அவள் சொம்முன்னு என்ன பண்ணு. சில பேர் இப்படி அது மாதிரி வருகிறது. விரும்பாதீங்க. வியாதியை வெறுங்க. சொல்லுங்க, வியாதியை வெறுங்க. வியாதி பிசாசு உடையது. அது மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அதனால வியாதியிலிருந்து வெளிப்பட வேண்டும், அதை வெறுக்க வேண்டும். அதை சுமந்து கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழவே அதை வெறுத்து விடுங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ மரணத்துக்கு ஏதுவா இருந்தது பாருங்க. அப்போ ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவனை நோக்கி, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து. அவன் சொல்றான், ஒரு ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, எப்பா நீ இன்னும் இப்படி இருக்கிற, உனக்கு பிறகு ஒரு ராஜாவெல்லாம் இருக்க, நீ எல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா அப்படின்றார். இப்போ உடனே என்ன பண்றான்? அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் உண்மையும்
உத்தமமாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்து கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கவனிங்க, நீங்க இதுதான். இப்போ எசேக்கியா வந்து என்ன பண்றான், இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருது. கர்த்தர் எப்போதுமே அவனுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்றாரு. எப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்றான், சுவர் பக்கமாய் திரும்பி, ஐயோ தீர்க்கதரிசி இப்படி சொல்லிட்டாரே, சரி நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை. சுவர் பக்கமாய் திரும்பி என்ன பண்றான், விண்ணப்பம் பண்றான். என்ன விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் உத்தமமாய் இருந்து நல்ல காரியங்களெல்லாம் செய்தேன் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, நினைத்து பார்த்து கன்சிடர் பண்ணுங்க என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணி என்ன பண்றான், மிகவும் அழுதான். சொல்லுங்க, மிகவும் அழுதான். சில நேரத்தில் பாருங்க, அழுக சில பேருக்கு வந்து ஒப்பாரி மாதிரி. சில பேருக்கு சில நேரத்தில் அழுகையே வரும், ஜெபத்தில் வரும், அழுகையாக இருக்கும். அது என்ன அப்படின்னா அபல கண்ணீராக இருக்கும். ஐயோயோ அப்படின்னு. இவன் அழுக வந்து அபல கண்ணீர் கிடையாதுங்க. இவனுடைய கண்ணீர் என்ன, நான் செத்து போயிடுவேன்ற கண்ணீர் கிடையாது. இவன் எதுக்காக கண்ணீர் விடுறான் அப்படின்னா விசுவாசத்தோடு கூட கண்ணீர் விடுகிறான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவனுடைய கண்ணீர் வந்து வேற மாதிரி கண்ணீர். சில நேரத்தில் வந்து சில பேர் வெறும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கும், அதில் ஜெபம் இருக்காது. வெறும் கண்ணீர்னால் நினைச்சிடுறாது. நான் ஆண்டவர் பாத்துல போய் ஒரே கண்ணீராக விட்டு அழுதுட்டு வந்தேன், என் பாரம் நீங்கிடுச்சு. கண்ணீர் வந்து எப்படின்னா விசுவாசத்தோடு. இவன் கண்ணீரில் வந்து அந்த விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. அதனால தான் இவனுடைய ஆண்டவர் ஜெபத்தை என்ன பண்ணாருங்க, கேட்டார். முதல் சொல்ல உன் விண்ணப்பத்தை கேட்டேன். சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டேன். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த காலை வேளையில யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபத்துக்கு போறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்பேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்பெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபத்துக்கு போறீங்களோ ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பேன். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இதுக்கு தான் போகணும். எங்க போகணும் அப்படின்னா, உடம்பு சரியில்லையா அப்படின்னா ஆலயத்துக்கு தான் போகணும். இவன் விசுவாசத்தோடு சுவர் பக்கமாய் திரும்பி என்ன பண்றான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்பவே கர்த்தர் எங்கும் தொழுது கொள்ளலான்ற பாணிகளை என்ன பண்றான், அவன் அரண்மனையிலேயே என்ன பண்றான், அவன் தொழுது கொள்கிறான் இருக்கிறான். அவன் வந்து அந்த இடத்துல ஆலயத்துக்கு என்ன பண்ணலாம போல, அங்கேயே நின்று என்ன பண்றான், அவன் தொழுது கொள்றான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி தொழுது கொண்டோன்னா பாருங்க, கர்த்தர் வந்து அவன் விண்ணப்பத்தை பார்க்குறாரு. அவன் சொல்றான், என்ன ஜெபம் பண்ணான், ஆண்டவரே உமக்கு முன்பாய் நான் நலமானதை செஞ்சேன். இவனுக்கு மேட்டின்மையா இருந்தது. ஆனாலும் இவன் என்ன பண்ணான், நல்ல காரியங்களை செஞ்சான். தேவனுக்கு விக்கிரக தோப்புகளை எடுத்து போட்டான், அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சி போட்டான். அவன் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறான், கர்த்தருடைய பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்தான், பஸ்காவை அனுசரிக்க ஆரம்பித்தான். நல்ல நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சு தேவனுக்கு செம்மையான காரியங்களை செஞ்சான் பாருங்க. கர்த்தரை இவனை போல ஒரு நம்பின மனுஷன் இல்லை. இவன் நம்பிக்கை பயங்கரமான ஒரு நம்பிக்கை உள்ள மனுஷன். உடனே என்ன பண்ணுறான், இதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னான். பாருங்க, ஒரு விஷயத்தை பாருங்க, கவனில ஆண்டவர் வந்து ரெண்டு காரியத்தை நினச்சி பார்ப்பார். ஒன்று, நீ செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்ப்பார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவனுடைய கிரியை அவனோடு கூட போகும். அவன் கர்த்தருக்கென்று என்ன நன்மை செய்கிறானோ அது போகிறோம் பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறான், அவன் ஜெபங்கள் மேலே போச்சு. அவன் கூட செஞ்ச அவன் நன்மைகளை நினைவு கூறுதலாய் இருந்தது. இந்த பூமியில் வாழும்போது நம்ம கர்த்தருக்கென்று என்ன நன்மை செய்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தரை நினைப்பூட்டுதலா இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தரை நினைப்பூட்டுதலா இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போ வந்து நீங்க நல்ல காரியங்களை செய்றீங்களோ கர்த்தர் அதையெல்லாம் நினைக்கிறாரு. இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை செய்கிறாங்க, அவங்களெல்லாம் நினைப்பார். ஆனால் ரட்சிப்புக்கு நேரம் நடத்துவார் கர்த்தர் நிச்சயமா. நல்ல காரியங்களை மாத்திரம் இல்லைங்க, கர்த்தரை வந்து ஜெபத்தையும் என்ன பண்ணுவார், நினைப்பார். உன் ஜெபங்கள் எனக்கு என்ன பண்ணுறது, நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. ஜெபமும் நல்ல காரியங்களும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கும். பக்கத்து சொல்லுங்க, ஜெபமும் நல்ல காரியங்களும் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. கொர்நேலிக்கு அடுத்த சொல்லுங்க, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணுது, எட்டி இருக்குதுப்பா. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவருக்கும் அதான் சொல்றாரு, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எவ்வளோ உத்தமமாக இருந்தேன், எவ்வளோ உண்மையாக இருந்தேன், எவ்வளோ நல்லமான காரியம் செஞ்சேன், எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன்.
என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினச்சி பாருங்க. நான் தேசத்துக்காக, இந்த ஜனங்களுக்காக எவ்வளவா ஜெபித்தேன் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினச்சி பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவருக்கு நினைப்பூட்டுதலாக இருப்பது எது அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஜெபமும் நீங்கள் செய்கிற நன்மைகளும், தேவனுக்கு அடுத்த நிமித்தமாக நீங்கள் எதெல்லாம் நன்மை செய்கிறீங்களோ அதையெல்லாம் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, நினைப்பூட்டுதலாக இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆகவே இந்த காலை வேளையில் நம்ம நற்கிரியைகளை செய்வோம், நல்ல கிரியைகளை செய்வோம். அது தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம், அது சொல்கிற என்ன பண்ணுங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கிறவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவன் வியாதியின் படுக்கையை என்ன பண்ணுவார், மாற்றி போடுவார். அப்போ நம்ம நமக்கானவர்களாக மட்டும் இல்லாமல் சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழாமல், எப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய நாமத்து நிமித்தமாக நம்ம நன்மை செய்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாய் மாறுமோ, நான் சொல்கிறேன் அதையெல்லாம் கர்த்தர் எண்ணி பார்க்கிறவராக இருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தோன்னா கர்த்தர் என்ன பண்ண, இவன் சொன்னவனை கர்த்தர் நினைச்சு பார்க்குறார். ஜெபம் நினைப்பூட்டுதலாக இருக்குது. யாக்கோபு எதை சொல்கிறான், அவன் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நீ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க, நான் போயிட்டு திருப்பி வரோன்னு சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தையை நினைச்சு பார்த்து என்னை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அப்போ ஜெபத்தில் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நினைத்து பார்ப்பார். ஜெபத்தில் நீ செஞ்ச நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், நினைச்சு பார்ப்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு இப்படி தான் ஜெபம் பண்ணுறான். என்னையா ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவரே நீ சொன்னீங்களே அந்த வாக்கு தத்தங்களை நினைப்பு பாருங்க, நினைத்து பார்த்து என்னை போவேன்னு சொல்லிங்க, திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வாக்கை நினைச்சு பாருங்க. தேவனுடைய வாக்கும் நீங்கள் செய்கிற நன்மைகளையும் ஜெபத்தில் ஆண்டவர் நினைத்து பார்ப்பாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ வாக்கு தத்தங்களை சொல்லி என்ன பண்ணலாம், தேவன்கிட்ட சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் இப்படி சொல்லி இருக்குது ஆண்டவரே, ஆகவே இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு செய்யுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லு, ஆண்டவரே உங்களுடைய நாமத்து நிமித்தமா நான் உமக்காய் வாழ்ந்தேன் என்பதை நீ நினைச்சு பாருங்க, விசுவாசமாக இருந்த நினைச்சு பாருங்க, உமக்காண்டு நன்மையை செஞ்ச நினைச்சு பாருங்க. அப்படி சொல்லி நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா நினைச்சு பார்ப்பாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, இவனை இப்படி சொல்லிட்டு இப்படி போனவன, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்ல, உன் ஜெபத்தை கேட்டப்பா சொல்லுங்க, உன் ஜெபத்தை கேட்டேன். பாருங்க, 2 ஜெபம் டக்கு டக்குன்னு விண்ணப்பம் வந்துச்சு. இங்கே எசேக்கியாவின் ஜெபத்துக்கும் உடனே விண்ணப்பம் வந்துடுச்சு. நம்ம யாப்பேசின் ஜெபத்துக்கு என்ன பண்ணுச்சு, ஆண்டவர் உன் எல்லையை பெரிதாக்கி எல்லாம் விஸ்தாரம் பண்ணுன்னு சொல்லும்போது, ஆசீர்வதி விஸ்தாரம் பண்ணு சொல்லும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன பண்ணார், கேட்டார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஈசாக்கு கூட என்ன பண்ணார், ஜெபம் பண்ணான், உடனே ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டார். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார், விசுவாசத்தோடு ஆமேன் நன்மைகளை செய்து வாக்குத்தத்தங்களை நினைத்து பார்த்து எப்பெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ ஆண்டவர் சொல்வார், உங்க விண்ணப்பத்தை கேட்டேன். சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டேன். உடனே சொல்ற பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எல்லாம் சொல்றாங்க, என்னங்க கர்த்தர் மாறாதவர்னு சொல்றாரு, அவர் வார்த்தை மாறாதுன்னு சொல்ற, முதல்ல சாவுவேன்னு சொல்லிட்டாரு, மரிச்சு போவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த வார்த்தையை அவர் எப்படி மாத்திக்கலாம், அவர் மாறாதவர்ன்றீங்களே. இப்போ அடுத்தது தான் சொல்றாங்க, இப்போ பிழைப்பன் மட்டும் சொல்றாரு, இது எப்படி, அவர் சொன்னது அவரே மாற்றிக்கலாமா? பாருங்க, சில கவனிங்க, கர்த்தர் மாறாதவர் தான், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நல்லா கவனிச்சுக்கோங்க, மாறாதவர். அதே நேரத்தில் அவர் வார்த்தையே மாறாது. ஆனால் மனுஷன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற போது, தன்னை மாற்றிக்கொள்ளும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு செய்ய நினைத்ததை என்னது தீமையை செய்யாமல் நன்மையை தான் செய்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நினிவே நகரத்தை நீங்க மனம் திரும்பலன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அழிந்து போவீங்க, பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று யோனாவுக்கு சொன்னார். யோனா என்ன பண்றான், ஐயோ நான் போக மாட்டேன், நீங்க சொன்னதை மாத்திப்பீங்க ஆண்டவரே. அப்போ இவன் தீர்க்கதரிசி சொன்னது நடக்கணும்னு பார்க்கறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் சொன்னது நடக்குதுன்னு காட்டினாலும் அவன் மனம் திரும்பி வாழணும் தான் என்ன பண்றாரு, அதிகமா விரும்புறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எந்த விதத்தில் மாறுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது, நாம தீமையை விட்டு மன மேட்டின்மையை விட்டு நம்ம கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நாம் மாறும்போது
அவர் என்ன பண்ண, மனம் திரும்பாததுக்கு முன்பு எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்யாமல், மனம் திரும்பிய பிறகு எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை என்ன பண்றாரு, செய்யறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஜெபமே என்ன, தேவனுடைய சமூகமே என்ன அப்படின்னா, நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பான ஒரு மாற்றக்கூடிய ஒரு இடம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் இவனுடைய அழிவை விரும்பல. இவன் இன்னும் 15 வருஷங்கள் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு விரும்பினார். அதனால தான் தீர்க்கதரிசி அனுப்புறார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்தோ இல்லை எதுக்கோ வந்து சொல்றாங்க. ஏன் அனுப்புறாரு ஆண்டுனா, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நல்லா இருக்கணும், நீ வாழணும், வாழ்றதுக்கான புத்திமதிகள், வாழ்றதுக்கான வார்த்தைகளை சொல்லுவதற்கென்று தான் அனுப்புறாரு. நினிவேவுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏசாயாவை இவன் வீட்டுக்கு அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு? இவன் மரித்து போவன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, இவன் மனம் திரும்பி வாழணுன்றதுக்கு தான் அனுப்புனார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு ஏன் வந்தாரு? வானத்தை விட்டு ஏன் கீழே இறங்கி வந்தாரு? நம்ம எல்லாம் மரணத்துக்கு அழிக்கிறதுக்காக வரல, நம்ம மனம் திரும்புவதற்கென்று, நம்மை மன்னிப்பதற்கென்று வந்து நம்மை வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் அங்கிருந்து இங்கே வந்தார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவகுமாரன் ஆனாலும், தீர்க்கதரிசி ஆனாலும், ஊழியக்காரர் ஆனாலும், உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்களிடத்துல 4 வார்த்தைகள் பேசினாலும் சரி, அது எதற்காக வராங்க அப்படின்னா, நீ வாழ வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ நல்லா இருக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து நினிவே நகரை அழிப்பதை விரும்பல, அந்த நகரம் மனம் திரும்புவதை விரும்புகிறார். இவன் மரணத்தை விரும்பல. இவன் இவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சானே, இன்னும் 15 வருஷங்கள் இருந்தால் இன்னும் நல்ல காரியம்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, நல்ல காரியங்களை தராரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் எந்த விதத்தில் மாற்றிக்கிறாரு? நாம மனம் திரும்புவதற்கேற்ற காரியங்களை மாறிக்கொள்ளும் போது அவர் மனம் திரும்புதலுக்கான ஆசீர்வாதத்தை தராரு. நம்ம மனம் திரும்பாமல் இருக்கும்போது தேவன் என்ன பண்ண முடியாது, நம்ம மத்தியில் கிரியை செய்ய முடியாது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ என்னையா ஜெபமா என்னன்னா, இங்க உண்மையா அவன் ஒரு மனம் திரும்புதல் பண்ணான். அவன் மன மேட்டின்மையை விட்டான், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், தேவனுக்காக வாழணும் என்ற தீர்மானத்தை எடுத்தான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. முன்பு செஞ்சதை போல மீண்டும் என்ன பண்ண, நன்மையை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அல்லேலூயா. அதுதாங்க நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நான் என்ன ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஆயில கொடுங்க, இன்னும் நீடித்த நாட்களை கொடுங்கன்னு கேட்கணும். எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, நான் உமக்காக வாழ்வேன், நான் நல்லதை செய்வேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, அவனுக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுப்பதற்காகத்தான் போனான். அவன் மரிக்க போகிற நேரத்தில் போயிட்டு என்ன பண்றாரு, 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கிறதுக்கு தான் போனார் வழிய அவனை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணல, தீர்க்கதரிசி என்ன பண்ணல, அனுப்பல. கர்த்தர் நீ மனம் திரும்பணும் சொல்லுங்க. கர்த்தர் நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. மீண்டும் தேவனுக்கென்று வாழணும், மீண்டும் நல்ல காரியங்களை செய்யணும், நீ இன்னும் கர்த்தர் நாமத்துக்காக வாழணும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார் வழிய நீ வந்து என்ன பண்ண, மரணத்தை காரணம்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புறது கிடையவே கிடையாது. இருந்தா ஒரு ஆமேன் சொல். நினிவே நகரத்துக்கும் சரி, ஏசாயாவுக்கும் சரி, இன்னைக்கு நமக்கும் சரி, கர்த்தர் என்ன பண்றாரு, நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ உண்மையாய் நாம் என்ன பண்ணோம், ஜெபத்துக்கு போவோம், உண்மையாய் மனம் திரும்புதலை கட்ட வேண்டுவோம், உண்மையாய் தேவனுடைய ஒப்புரவாகுவோம், உண்மையான ஒரு விண்ணப்பத்தை பண்ணுவோம், விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுவோம். சும்மா கண்ணீர் இல்லை, மனம் திரும்புதலுக்கேற்ற கண்ணீரை விடுவோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. தன் தவறுதலுக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற கண்ணீரை விடுவோம். நான் இனி இப்படி பண்ண வாழ மாட்டேன், நீ கர்த்தருக்காக தான் வாழ்வேன், ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க, நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கென்று நாம் என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்கணும், மனம் திரும்பணும். அப்படியாய் வந்து அப்படி தான் அழுவணும், அப்படி தான் விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், எப்பா என் பிள்ளை இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் இருந்தா இன்னும் எனக்காக வாழுவான், நல்லது காரியங்களை செய்வான்னு சொல்லி என்ன பண்ணுவார், உனக்கு ஜீவனை கொடுப்பாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்புதல். இருந்தா ஒரு ரட்சிப்பு வந்துடுச்சு. சில இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, என்ன பாஸ்டர் என்ன நீங்க சொல்ல வரீங்க, கிருபையை தான் போதிக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கல. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் உங்களுக்கு இருக்குது. வேலைக்கு போனால் ஏன் பண்ணலாம், ஏன் பண்ணால் எல்லாம் கிடைக்கும், ஏன் பண்ணால் சம்பாதிச்சா எல்லாம் கிடைக்கும்,
இங்கே ஏன் பண்ண தேவையில்லை. உங்களுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? முடிச்சிட்டாரு. ஏன் பண்ணிட்டாரு. ஏன் பண்ணி வச்சிருந்ததை எடுத்துக்கொள்ளணும். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் உனக்காக சம்பாதித்து வைத்ததை எடுத்துக்கொள்ளணும், சுதந்திரித்து கொள்ளணும். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கொடு